ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் பிராக்டிக்கலாக சில பரிகாரங்கள் செய்யலாம். உங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு விட்டு போவது நலம். செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதையோ தவிர்க்கவும். குடிக்கும் நீரை காப்பர் பாத்திரத்தில் அருந்துவது உடலின் வெப்பத்தை குறைத்து மன அமைதியை தரும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்த லக்கணம், எந்த ராசி மற்றும் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறாள் என்பதை பொறுத்து பலன்கள் சில நேரங்களில் மாறுபடும். ஜோதிட சாஸ்திரத்தில் 7இல் செவ்வாய் இருந்தும் தோஷம் இல்லை என்று குறிப்பிடும் சில சிறப்பு அமைப்புகள் உள்ளன. செவ்வாய் சிம்மம் அல்லது கும்பத்தில் 7ஆம் இடமாக அமைந்தால் தோஷம் இல்லை. குரு, சுக்கிரன் அல்லது புதன் வீடுகளான மிதுனம், கன்னி, தனுசு, இந்த இடத்தில் 7ஆம் இடமாக செவ்வாய் இருந்தால் தோஷத்தின் வீரியம் மிகவும் குறைவு. வாழ்க்கை துணையுடன் பேசும்போது நான் சொல்வதுதான் சரி என்று ஆதிக்க மனப்பான்மையுடன் பேசாமல் விட்டு கொடுத்து கலந்து ஆலோசிப்பது நலம். இது திருமண வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சி உள்ளதாகவும் மாற்றும்.